This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தி திணிப்பு. கேந்திர வித்யாலயாவில் தமிழ் எங்கே? ஆதரத்தோடு வந்த அருண் நேரு எம்பி பரபரப்பு பதிவு. ஒன்றிய அரசின் மொழிக் கொள்கையில் தமிழ்நாட்டிலும் கூட தமிழ் மொழிக்கு இடமில்லை என்பது PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் மூலம் மீண்டும் தெளிவாகிறது எனவும், கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும், மேலும் SSA நிதிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என MP அருண் நேரு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், திருச்சிராப்பள்ளியில் உள்ள PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா எண் 2 2025-26 கல்வியாண்டுக்கான ஒப்பந்த ஆசிரியர் பணியிடங்களுக்காக நேர்காணல் அறிவிப்பை 16/3/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் PGT பொருளாதாரம், ஆங்கிலம், TGT ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், PRT பொது மற்றும் இசை போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றனர். ஆனால் தமிழ் மொழிக்கு எந்த பணியிடமும் குறிப்பிடப்படவில்லை. இது தமிழ்நாட்டின் மொழியை கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் கற்பிக்க விருப்பமில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 49 கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் RTI தகவலின்படி தமிழ் ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் இந்தி மற்றும் சமஸ்கிருத ஆசிரியர்கள் பெருமளவில் உள்ளனர். இந்த பள்ளிகள் தற்பொழுது PM ஸ்ரீ என்ற பெயரில் மாறுபெயரிடப்பட்டு தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த பள்ளிகளில் இன்னும் இருமொழி கொள்கையை மட்டுமே பின்பற்றுகின்றனர். தமிழ்நாட்டில் மொழியான தமிழை கூட அவர்கள் கற்க விரும்பவில்லை. ஆனால் இப்பள்ளியில் சமஸ்கிருதம் கற்பிக்கப்படுகிறது. சமீபத்திய நிகழ்வுகளில் மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் NEP 2020 வலியுறுத்தும் மும்மொழி கொள்கையை பின்பற்றிய செயல்பாடு PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடப்படவில்லை என்ற காரணத்தால் சமஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய 2000 கோடி அளவிலான நிதியை நிறுத்தி வைத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இது தமிழ்நாட்டின் மொழியில் அடையாளத்தையும் தமிழ் மக்களின் உரிமையையும் புறக்கணிப்பதாகும். தமிழ்நாடு இருமொழி கொள்கை பின்பற்றுகிறது மற்றும் இந்தியை திணிக்கும் முயற்சியாக NEP 2020 எதிர்க்கிறது. ஆனால் மும்மொழி கொள்கைகளை வலியுறுத்தும் ஒன்றிய அரசு தனது சொந்த பள்ளிகளில் கூட மாநில மொழியான தமிழை சேர்க்க மறுக்கிறது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் பயன்பாட்டையும் மொழியையும் மதிக்க வேண்டும். PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும், மேலும் SSA நிதிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.